டியர் மகளே, இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுகிலனோட ஃப்ரெண்ட் ஓகேங்களா, கேரளால ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர்ஸ் ஓகேங்களா. இங்க வந்ததுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இளநியும் நொங்கும் ஓகேங்களா, அதுல வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் செம்மையாவே இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒன்று குடிக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கு. அவங்க அண்ணாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு குட்டி பேபி சரிங்களா, ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. அவங்கள தான் மீட் பண்ணாங்க வந்திருந்தோம். சுகில்னா பம்மியக்கா கூட வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகில்னா வீட்டில் இருக்கிற அதே மாதிரி ஆசிம் மாதிரியே ஒருத்தர் உள்ள இருக்காரு தெரியுதுங்களா. நம்ம கையை வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஆசி மாதிரி ஒருத்தங்க உள்ள இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட கண்ணை பாருங்களேன், ஃபுல்லாக ஒரு லென்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஆசிம் இங்கே வாங்க, எங்கே போறீங்க? அப்படியே ஒரு கம்பீர நட ஓகேங்களா. ஒரு கண் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது, இன்னொரு கண் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆசிமா உன் நேம்? கண்ணே அப்படிதானா? செம்மையாக இருக்கே. ஐயே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது ஓகேங்களா. அந்த கேட்டோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அந்த ஐ தான் நினைக்கிறேன். ஒன்று ரெட்டு அண்ட் ஒன்று ப்ளூ மாசி மாதிரியே இருக்காங்க. இவங்க பேர் வந்து நான் உங்களுக்கு என்னென்னு கேட்டு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அதே சமயம் இது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரத்தில் இந்த ஃப்ரூட் இருக்குது. இது எந்த மாதிரியான ஃப்ரூட் அப்படிங்கிறதையும் நான் கேட்டு சொல்கிறேன். எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஃப்ரூட்டோட நேம் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு மரம் இருக்குது, இது சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் மேங்கோ, அதிகமாக மேங்கோ மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் பாருங்க. கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரமாகவே முளைச்சிருக்கு, அழகாக பெருசாக வளர்ந்துருக்கு. சரி ஓகே, நம்ம குடிச்சிட்டு அப்படியே இங்கிருந்து நம்ம அப்படியே கிளம்பலாம். அவங்க கூட ஒரு சின்ன ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே இங்கிருந்து கிளம்பலாம். மம்மிக்கா, இது பேர் சொன்னீங்க, இது பேர் நான் கேட்டேன். ஜாம்பக்காவா? அப்படின்னா அப்படியா? ஓகே, இது ஜாம்பக்கான்னு சொல்றாங்க. சாப்பிடலாங்களா? ஓ போது ரெண்டு கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன சொல்றீங்க? ஒரு நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறவங்களுக்கு லைட்டா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. நோ, ஏன் இப்படி சொல்றீங்க? நான் போங்க, கவலைப்பட வேண்டாம், இங்க ஹாஸ்பிடல் பக்கத்துல தான். அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறவங்க மட்டும் அப்படி ஆகும்டா. நான் போங்கண்ணா, லைட்டா விஷம் இருக்கும்ல. அதான் ஜாம்பக்காவா? நான் ஜாம்பக்கா இதுக்கு பேர் நேம் எப்படி வந்துச்சுன்னா ஜாம்பக்கா? அது ஃபர்ஸ்ட் டைம் தின்னும்போது ஜாம்பக்கா இல்ல, ஜாம கோடாங்கி கேள்விப்பட்டிருக்கோம். ஜாமத்துல கோடாங்கி டேஸ்ட் சப்புன்னு இருக்கு. அது கொஞ்சம் கூடி இதாகும், நல்ல டேஸ்ட். ஓகே டியர் மக்களே, இது பேர் ஜாம்பக்கா. ஆமாண்ணா, இங்க இது பேஷன் ஃப்ரூட் ഉണ്ട്. பேஷன் ஃப்ரூட் இருக்கு, പിന്നെ മാംഗോസ്റ്റീൻ இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ആ ഭാഗത്തുണ്ട്. അത് പമ്മിക ആയിട്ടില്ല. ഇത് എന്നது? ഞാൻ മാംഗോസ്റ്റീൻ ഇതുവരെ തിന്നിട്ടില്ല. നല്ലടേ, സൂപ്പർ സാധനം. അണ്ണാ അത് അത് ഇത് നമ്മളെ മറ്റേ എന്താ പറയാ, സപ്പോർട്ട് അല്ലല്ല, നമ്മളെ പ്ലംസ് അല്ലടാ, என்ன சொல்றது, ஜாதிகா. ஜாதிகா சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம், வச்சு சரி நான் அப்படியே அங்க போயிட்டு வரேன் சரிங்களா. நீங்க போய் ரிவர் இருக்கா? ஆள் இருக்கா? சரி நாங்க போயிட்டு ஒரு அண்ணா சீரியஸாவா? நான் வாடி சரி ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வரேன். சரி நான் வரேன், பை. ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா இந்த காய் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பக்காய் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. பார்த்தாலே தெரியும், இந்த ஜாம்பக்காய் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழமாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ஓகேங்களா, அங்கே போகலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒன்று பார்த்தேமே ஒரு ரிவர், அதோட தொடர்ச்சி தான் இதுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் இந்த ஜாம்பக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். வாவ், இங்கே பாருங்க, ரிவர் வந்தாச்சு. மைடியர் மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குதுங்க ரிவர். நம்ம கேலிக்கட் வந்தோம்னா இந்த இடத்துல எல்லாம் ஸ்விம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போட் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த போட் பாருங்களேன், கொஞ்சம் ஓகே ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு போட் பார்த்தீங்கன்னா ரொம்ப செதஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் அப்படியே உடஞ்சிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, நம்ம வந்து அந்த என்னமோ சொல்லுவோமே
விஷப்பரீட்சை வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் அந்த கேரளாக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஆட்களை கூப்பிட்டு வருவோம். ஓகேங்களா? சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். பை பை. இந்த ரிவருக்கு ஒரு பை சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். அண்ணா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கேருந்து கிளம்பலாம். அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. எங்கே அழகு அதிகமாக இருக்குதோ அங்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கரெக்டு தான். அழகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம இறங்கிடக்கூடாது. அதில் ஒன்று இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்படியே மேலே கிளம்பலாம். 3, 2, 1. மக்களே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என் உறவுகள் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட நான் உரிமையாகவே கேட்குறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் விளாக் தான் அதிகமாகவே பண்ணலான்ட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டாட் கொடுங்க. பிடிக்கலைனாலும் ரெட் டாட் கொடுங்க. ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி தானே. தம்பி, அண்ணன் எல்லாமே என் தலைக்கு மேலே பாருங்க. தலைக்கு மேலே இங்கே ஒரு மேங்கோ செம்மையாக இருக்குது. இது அப்படியே பறித்து சாப்பிட்லாம் போல இருக்கு. பச்சையாக இருக்கு. சரிங்களா? மேங்கோலாம் அதிகமாகவே இருக்குது இந்த மரத்தில். ஓகே, இதான் ஜாம்பக்காய் மரம். ஓகே, அப்படி கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ புரியுங்க. இல்ல அண்ணாக்கு இவங்க காட்டிடலாம். உங்க சேனல் சொல்லிருங்க. ஆமா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மலையாளி சேனல் இருக்கும். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம். இவங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வீட்டில் தான் இப்போ டின்னர் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செமையா பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே ஒரு விருந்து மாதிரி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம கேரளா வந்து ஒரு அழகான ஒரு விருந்து. நானும் சிலாம் பமேக்கா நாங்களும் அப்படியே விருந்துல ஐக்கியமாக போறோம். நீங்களும் அப்படி பாருங்க. அப்படியே பாருங்க. பாத்தீங்கன்னா அப்பளம் இருக்கு. அதுக்கப்புறம் இது சிக்கன் ஃப்ரை. பிரியாணி சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடி. இது தயிர் வாட்டர். அச்சார்னா ஊறுகாய். அச்சாரம் இல்ல, அச்சா ஊறுகாய். தயிர் பச்சடி இருக்கு. அப்புறம் மட்டன் பீஃப் மட்டன் ஃப்ரை. அது நாட் அலௌட். நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. சரிங்களா? நல்லா இருக்கு. அக்கா இது என்னது? ஆமா, ஒன்லி கோழிக்கு மட்டும் தான் நம்மகிட்ட அலௌடு. யார் சமைச்சிருக்காங்க? ஆமா, பாத்தீங்கன்னா அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இவர் இந்த ராவில எப்படி சமைக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. சுகினா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா? அமேக்கா நீ ஃபுட் பிளாகரா? சிக்கன் சூப்பரா குக்கிங்கா இருக்கு. நம்ம சாப்பிட்டு டான்ஸ் பார்ப்போம். நீங்க அப்படியே பாருங்க. ஓகே டியர் மக்களே, நம்ம அப்படியே இங்கிருந்து கிளம்பலாம். டியர் மக்களே. டியர் மக்களே. ஆமா, டியர் மக்களே. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. இன்ட்ரோ. இவர் இன்ட்ரோ. ஆமா, மை டியர் மக்களே. மை டியர் மக்களே. என்னையா சொல்ற சேனல் அப்படி சொல்லுங்க. இவன் நல்ல ஒரு கிரியேட்டர், ரொம்ப என்ஜாயபிள் பர்சன். അല്ലേ? ഓക്കേ, വ്ളോഗ് എല്ലാം അടിപൊളിയായിരുന്നു. സൂപ്പർ. ഓക്കേ, ബെസ്റ്റ് ഓഫ് ലക്ക് ബ്രദർ. ഓക്കേ, நெக்ஸ்ட் டைம் வந்தா கோயம்புத்தூர் வந்தா மீட் பண்ணலாம். ஓகே, அப்படியே நம்ம கிளம்பலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம ஆசிம்க்கு ஒரு பாய் சொல்லிடலாம் ஓகேங்களா. உள்ள படுத்துட்டு இருக்காங்க. பை பை பை. போயிட்டு வரேன். நீ பாருங்க எப்படி வாய் திறக்குதுன்னு. பை. ஓகே, அப்படியே வேற பக்கம் வேற ஒரு லொக்கேஷனை பார்ப்போம் சரிங்களா. பை.